உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 102:16, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். உங்கள் ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணலை. என் ஜெபத்தை அலட்சியம் பண்ணிட்டாரு, எனக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? உங்கள் ஜெபத்தை கேட்டுட்டாரு, கவலைப்படாதீங்க. அவர் மனிதன் அல்ல. மனிதர்கள் தான் நம்மளை அலட்சியம் பண்ணுவாங்க, ஆனால் தேவன் அப்படி கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணது அவருக்கு தெரியும், அவர் பதில் கொடுப்பார். என்னங்க இந்த உலகம் எனக்கு கேவலமாக பார்க்குதுங்க, மதிக்க மாட்டேங்குது, இந்த உலகத்தில் எனக்கு மரியாதையே இல்லையா அப்படின்னு கவலைப்படுறீங்களா? தேவன் உங்களை அலட்சியம் பண்ண மாட்டார். நான் என்ன பேசினாலும் காது கொடுத்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை. நானே வழியே போனால் கூட அவங்க என்னை மதிக்கிறது இல்லை. நீங்கள் இயேசுக்கிட்ட ஒரு தடவையாவது பேசி பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கும் தேவனுக்கும் உறவு எப்படி இருக்குது? இயேசுவோட நெருங்கி பழகுறீங்களா? ஒரு தடவை பழகி பாருங்களேன், அலட்சியம் பண்ண மாட்டார். மனிதர்கள் தான் அப்படி, ஆனால் தேவன் அப்படி கிடையாது. அவர் அலட்சியம் பண்ண மாட்டார். நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாலும் காது கொடுத்து கேட்பாருங்க. உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் கூப்பிட்டு பாருங்களேன், பதில் வரும். ஏதாவது ஒரு விதத்தில் அவர் பேசிடுவார். பேசி பாருங்க, அவர் உங்களோடு பேசுவார். கண்டிப்பாக பேசுவாருங்க. நீங்கள் பேசி பாருங்களேன். நம்ம தேவன் அப்படி தான். உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்து, உங்கள் நகை நட்டை பார்த்து பேசுகிற தேவன் கிடையாது. ஓ வீடு இவ்வளோ பெரிய வீடா, நிறைய பணக்காரங்களா, அப்படி பார்த்து பேசுகிற தேவன் அல்ல. மனிதர்கள்னால் எல்லாரும் அவருக்கு ஒன்று தான், பட்சபாதம் கிடையாது. நம்ம தேவனுடைய பார்வை பார்த்தீங்களா, மனுஷங்க மாதிரி பார்க்க மாட்டார். எல்லாரும் ஒன்று தான் அவருக்கு. யார் கூப்பிட்டாலும் அவர் கேட்பார், அலட்சியம் பண்ண மாட்டார். மனுஷங்க தான் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி இருக்கும். பேசலாமா வேண்டாமா யோசிக்கிற மனிதர்களே நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. அவர் நீங்கள் பேசினா அவரும் உங்ககிட்ட பேசுவார். உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வருது. சாராளுக்கு ஒரு வேலைக்காரி இருந்தா, ஒரு அடிமை. சாராள் நல்ல வேலை வாங்கினா, கடினமான வேலைகள்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டா. அதில் வேற அந்த பொண்ணு பிள்ளைத்தாச்சு, வயிற்றில் குழந்தை இருந்துச்சு. சாராள் இரக்கமே காட்டாமல் பயங்கரமான வேலைலாம் வாங்கினா. அந்த பொண்ணு என்னென்னா ஓடி போயிடுச்சு. வேண்டாம், இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. ஆனால் தேவன் என்ன பண்ணார்? இந்த வேலைக்காரியை சாராள் அலட்சியம் பண்ணால், தேவன் ஆகார் என்ற அடிமையை, அவர் அந்த வேலைக்காரியை அலட்சியம் பண்ணலை. வயிற்றில் குழந்தை இருக்குதே, தேவதூதனை அனுப்பி பேசுகிறாரு. வயிற்றில் குழந்தை இருக்குது, தனியாக போகக்கூடாது, வனாந்திரத்துக்கு போகக்கூடாது, வீட்டுக்கு போ. வனாந்திரத்துக்கு போகாத, வீட்டுக்கு போ. உனக்கு வயிற்றில் இருக்குதே, அது என்ன பேபினா, உனக்கு பையன் பிறக்க போகுது, பேர் இஸ்மவேல்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசெல்லாம் மாற்றி வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. தேவன் அப்படி தான், அலட்சியம் பண்ண மாட்டார். ஓ இவ வேலைக்காரி தானே, நான் ஏன் இவ்வளோ போய் பார்க்கணும், நான் ஏன் இவ்வளோ கவனிக்கணும் அப்படின்னு அவர் விட்டாரா? இல்லை. எல்லா மனிதர்களும் எல்லாரும் அவருக்கு ஒன்று தான். அவர் பட்சபாதம் காட்டுகிற தேவன் அல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜெபித்தால் அவர் கேட்பார். நீங்கள் ஜெபிக்கலைன்னா அப்புறம் எப்படிங்க அவர் உங்ககிட்ட வருவார்? பேசுங்க அவர்கிட்ட, அவர் உங்கள்கிட்ட பேசுவார், பதில் வரும். உங்களை அலட்சியம் பண்ண மாட்டார், உங்களை மதித்து பேசுவாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் அலட்சியம் பண்ண மாட்டீங்க. என்ன பேசினாலும் கேட்பீங்க, என்ன ஜெபத்தில் கேட்டாலும் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துடுவீங்க. எல்லாரும் ஒன்று தான் உங்கள் பார்வையில். பட்சபாதம் பார்க்கின்ற தேவன் அல்ல அப்பா, மனதை மட்டும்தான் பார்க்குறீங்க. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ,
உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி எங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வரதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. சாமி உமக்கு நன்றி. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருட அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.